ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசத்தலான நூக்கல் பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நூக்கல் பொரியல் நீங்கள் சுட சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நூக்கல் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 இதழ் கருவேப்பிலை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நான் ஒரு 1/4 கிலோ அளவு நூக்கில் தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே நம்ம வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார்லேயே நம்ம தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த மிக்சி ஜாரையும் அலசி அதையும் ஊற்றி நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம். இது நல்லா வெந்து இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வரணும். இந்த நூக்கல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக சுகர் இருக்கிறவங்க வாரத்தில் 2 தடவை இதை தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெடிகட்டாமல் இதை நீங்கள் வெறும் வயிற்றில் வாரத்துக்கு 2 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் 500 இருந்தால் கூட சரசரன்னு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும், ரொம்பவே குறைஞ்சி வந்துடும். சுகருக்கு ரொம்பவே நல்லது இந்த நூக்கல். சுகர் ரொம்ப லோவாக இருக்கிறவங்க இந்த நூக்கலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா நூக்கல் வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான நூக்கல் பொரியல் ரெடி. இதுலேயே நீங்கள் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலரி கொடுத்து முட்டை வெந்து வந்ததும் நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான நூக்கல் முட்டை பொரியல் ரெடி. அதுவும் சூப்பராக இருக்கும்.